அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 28ஆம் தேதி, வளர்பிறை. துவிதியை திதி இரவு 9:09 வரை. அதன் பிறகு திருதியை திதி. சதயம் நட்சத்திரம் மாலை 5:39 வரை. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சிலருக்கு வெற்றி உண்டாகும். குறிப்பாக மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு, விஐபிகளால் ஆதாயம், இது மாதிரி பல வகையிலும் நல்லது நடக்குங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்திலேயும் விசேஷங்கள் இன்னைக்கு உண்டுங்க. வீட்டில் விசேஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் சிறப்பாக இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் தேடி வந்து உதவுவாங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வந்த சண்டையை விட மாட்டீங்க, வம்பு சண்டைக்கும் போக மாட்டீங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களை பற்றி எப்பொழுதுமே அழகாக தான் சொல்லுவாங்க, நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேடி வர்றவங்க, நாடி வர்றவங்க யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த கிரைண்டர், மிக்சி, அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் சாதனங்கள், பழைய டிவியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க. எல்லாம் செலவு தான் அதிகமாகிட்டே போகுது. இஎம்ஐ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டாலும் எல்லாம் அத்தியாவசியமாக தேவைப்படுதுங்க. பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க, அப்படியே இருந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் பலமாக இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கூட்டத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம்தான், தோப்புல இருந்தாலும் அதெல்லாம் தனிதான் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு ஒரு கூட்டமாக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் கும்பலோட கும்பலாக பேசாமல் தனித்துவமாக இருந்து செயல்படக்கூடிய தன்னார்வலர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. யோகாதிபதிகள் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சகோதர வகையிலையும் நல்லது நடக்குங்க. சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் எல்லா வகையிலுமே இன்னைக்கு லாபகரமாக இருக்குது. திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக தடங்கல்கள் வந்து லாபம் வருங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, பேச்சு திறமை, எழுத்து திறமைன்னு எல்லா திறமையும் இருந்தாலும் கூட எதை எந்த இடத்துல சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய வாய்ப்பு வரும் வரை காத்திருந்து தன் வாய்ப்பு வரும் வரை அதை சரியாக பயன்படுத்தி விரிவாக பேசக்கூடிய வல்லவர்கள், வல்லுநர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகி சந்தோஷ சூழ்நிலையை இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். சகோதர வகையில் சின்ன சின்னதாக மனஸ்தாபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி மனம் திறந்து சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. அதே மாதிரி அவங்க கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நிறைவேற்றிட்டு வருவீங்க. வெற்றி சம்பவங்களையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, காத்திருந்து காத்திருந்து காலங்களை கடத்தி கொண்டே இருக்காமல் கண்ணுக்கு எதிரில், கைக்கு எதிரில் எந்த வாய்ப்பு இருக்குதோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதை முதல்ல நிறைவேற்றுவோம். அப்புறமா வர்றது வரட்டும், போகிறது போகட்டும் சொல்லி எங்கும் எப்பொழுதும் திறம்பட வேலை பார்ப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. இருந்தாலும் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. வண்டி எடுக்கும் பொழுதே ஃபியூல் இருக்குதா, பிரேக் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவசரத்தில் படபடன்னு எடுத்துகிட்டு போய் அப்புறம் பாதி வழியில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. சின்ன சின்னதாக குடும்ப வேலைகளை நீங்களும் கொஞ்சம் பகிர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி திடீர்னு வர்றவங்கள்ட்ட ஏமாந்துடாதீங்க. இறக்கப்பட்டு ஏமாறக்கூடியதை இன்னைக்கு தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஊரே ஒன்று சேர்ந்து உங்கள்கிட்ட ஏதாவது சொல்ல வந்தாலும் கூட, உங்களை மாற்றணும்னு நினச்சிட்டு வந்தாலும் கூட நீங்கள் எதற்குமே சிலை சாய்க்க மாட்டீங்க. எதற்குமே நீங்கள் வளைந்து கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்களோ அந்த முடிவில் நீங்கள் மாற மாட்டீங்க. அது காரணம் என்னங்க? நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே 4 முறை யோசிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது முடிவெடுத்த பிறகு அவங்களுக்காக மாற்றுறது, இவங்களுக்காக மாற்றுறதெல்லாம் இல்லாமல் யார் சொன்னாலும் எங்கே இருந்தாலும் தனித்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. காலையிலேருந்து நல்லா தான் இருக்குது. ஆனாலும் இன்றைய தினம் மாலை 5:40 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் நல்லா இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பணவரவு உண்டு. பழைய நண்பர்களும் ஓடி வந்து உதவுவாங்க. உத்திரம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தையும் கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலையில் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பண விஷயத்தில் மட்டும் கராராக நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நல்லது நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நெருக்கடி நேரத்திலும் நகைச்சுவையாக பேசக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்தை உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. குடும்பத்தில் அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்தாலும் கூட எதையாவது சொல்லி பேசி எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 6வது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக முடியாத சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிய வருங்க. அதே மாதிரி வழக்குகள் எதுவாக இருந்தாலும் ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வேற்றுமொழி வாடிக்கையாளர்கள் மூலமாகவும் இன்றைக்கி அதிக லாபம் கிடைக்கும். எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வீட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது அதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு மாற்றிடலாமா அப்படின்னு யோசனைகள் இருக்குது. இந்த மாதாந்திர இஎம்ஐ பட்ஜெட் நினைக்கும் போது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போடுறீங்க. ஆனால் என்ன தான் தள்ளி போட்டாலும் சீக்கிரம் எல்லாம் நல்லது பெரிய பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வெற்றியும் லாபமும் இருக்குதுங்க. பங்குதாரர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் உடம்பு பாடாப்படுத்துதே, என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு, ஆனாலும் உடம்பெல்லாம் பாடாப்படுத்துதுன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நம்ம நிலைமை இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும், இனிமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு நேர்மறையாக யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எத்தனை நாளைக்கு தான் நாம் இப்படியே இருக்க போகிறோன்னு தெரியலையே. பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துன்னு இருக்காங்க. எதிர்காலம் வேற அவங்களுக்கு கூடிக்கிட்டே வருது. அப்படி இருக்கும்போது நம்மால் ஏதாவது அவங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்னு சில நேரங்களில் ஏக்கப்பெருமூச்சு விடுபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாகவே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். பெரியவங்க வருவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க. 10 வருஷம் இருக்குமா நம்ம பார்த்து நேரில் பேசி ஃபோனில் தான் அடிக்கடி பேசிக்கிறோம் அப்படின்னு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களை நேரில் சந்தித்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே கூடுதலாக லாபம் கிடைக்கும். நல்லதும் நடக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. போட்டிகள் தான் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. புதுசாக சிலர்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை பார்த்து நம்ம என்ன செய்கிறோமோ அதையே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புலேயே ஒரு கடை போட்டுடுறாங்க அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் இன்னைக்கு ஆதங்கப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை வரைக்கும் மகிழ்ச்சி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அடுத்தவங்களுக்கு ஏதாவது நம்ம அறிவுரை சொல்கிறோம்னா அதை பார்த்துட்டு ரொம்ப தலக்கணம் பிடிச்சவர் அப்படிங்கிறாங்க.
நமக்கு என்ன வேலை இருக்குது, நாம் எதையும் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எது நடந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி போனாலும் கூட என்ன இவர் இப்படி நடந்துக்கிறாரு, சுயநலவாதியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியவே மாட்டேங்குது. நாம் தான் சரியில்லையா இல்லை மற்றவங்க சரியில்லையான்னு பல நேரங்களில் தன்னைத்தானே கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி மறப்போம் மன்னிப்போம்னு ஒரு சிலர்கிட்ட நீங்கள் பெருந்தன்மையாக இன்னைக்கு நடந்துப்பீங்க. ஏதோ அந்த நேரத்தில் அப்படி நடந்துருச்சு, நானும் பேசிட்டேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு பழைய உறவினர்கள் ஒரு சிலருடன் சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நடக்குங்க. நண்பர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் உண்டு. வீடு தேடி விருந்தினர்களும் இன்னைக்கு வருவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. ஆனாலும் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குது. விடுப்பு நாட்களில் கூட வேலை பார்க்க வேண்டிய நிலைக்கு நம்மளை தள்ளிட்டாங்களே, அவங்க எங்கே தள்ளுறாங்க, நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க. சரியாக இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிறீங்க. நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. விலை உயர்ந்த மரச்சாமான்கள், டைனிங் டேபிள், அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மாலை 5:40 வரைக்கும் நிதானமாக இருக்கணும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அதிகமாக படிச்சிருந்தாலும் பகட்டாக பேசாமல் யதார்த்தமாக பேசக்கூடியவங்க, யதார்த்தமாக யோசிக்கக்கூடியவங்க, இயல்பான வாழ்க்கை வாழக்கூடியவங்க, இயற்கையோடு ஒத்து போகக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும். வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பழைய பாக்கிகளும் இன்றைய தினத்தில் வசூலாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க. அது சம்மந்தமாக சிலர்கிட்ட கூட இன்றைக்கி போய் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாமே சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்னதாக அலைச்சல் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அடுத்தவங்களுக்கு எடுபடியாக இருந்து வசதி வாய்ப்போடு வாழ்வதை காட்டிலும் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வசதி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருந்து வசதி தேவையில்லை, நாம் தன்மானத்தோடு இருக்கணும், நாம் சுய கௌரவத்தோடு இருக்கணும்னு நினைத்து ஏழ்மை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. தனஸ்தானம் 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவு உண்டு. நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களை பற்றி பெருமையாக இன்னைக்கு பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குதுங்க. அந்த பேரை இன்னைய வரைக்கும் நீங்கள் கட்டி காப்பாற்றின்னு இருக்கீங்க. அந்த கௌரவம் இன்றைக்கும் உங்களுக்கு வருமானத்தையும் புது வாடிக்கையாளர்களையும் தருவதாகவே
இருக்குங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் இன்னைக்கு வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குடத்துக்குள்ளார கிண்ணத்தை போட்டுட்டு அதை கிணத்துக்குள்ளார போய் தேடின்னு இருக்கக்கூடாதுங்க. ஆமாங்க, எதை எந்த இடத்துல தேடணுமோ அங்கே தான் நீங்கள் தேடுவீங்க. எதை யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் பேசுவீங்க. எதை யாருக்கிட்ட தரணுமோ அவங்கள்ட்ட தான் அந்த பொருளை தந்து வைப்பீங்க. இப்படி யார் எப்படிப்பட்டவங்க, யாருக்கிட்ட எதை கொடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு வேண்டாங்க. சதயம் நட்சத்திரத்தில் மாலை 5:40 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 5:40 முதல் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினம் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி வியாபாரமும் முன்ன பின்னதான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோக வகையிலையும் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கும். இன்றைய தினம் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்களால் ஏற்பட்ட வடுக்களால் உருவான அனுபவ அறிவை பயன்படுத்தி எதிர்கால திட்டங்களை சிறப்பாக தீட்டி எல்லோரும் ஆச்சரியப்படும்படி முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக செலவுகள் அதிகமாயிட்டே போகுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே கையில் இருக்கிற இருப்பெல்லாம் கரைஞ்சி போதேன்னு சில நேரங்களில் கலங்கியும் நிற்பீங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் நல்ல விதத்தில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. அவங்களோட சேர்ந்து வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது அல்லது வியாபாரம் தொடங்கிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் மன நிம்மதி உண்டு. சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்கும். வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.